கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விண்ணப்ப நிலை சரிபார்ப்பு மற்றும் மேல்முறையீடு செய்வது எப்படி? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் அல்லது உங்கள் விண்ணப்பம் என்ன நிலையில் இருக்கிறது என்று தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்க போகிறது. போன வீடியோவில் இந்த திட்டம் பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோவின் கமெண்ட் செக்ஷனில் சுமதி ராஜா என்ற சகோதரி எப்படி விண்ணப்பிப்பது என்று கேட்டிருந்தார். சுமதி மற்றும் உங்களை போன்ற பலரின் கேள்விகளுக்காகவே இந்த வீடியோ. புதியதாக விண்ணப்பிக்க விரும்புவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம். இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது, என்னென்ன தகுதிகள் தேவை மற்றும் உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் எப்படி சரிபார்ப்பது. விண்ணப்பிக்கும் முன் நீங்கள் இந்த தகுதிகளை கொண்டிருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 21 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். குடும்ப அட்டையில் குடும்ப தலைவியாக குறிப்பிடப்பட்டிருக்கும் பெண் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு சொந்தமாக தண்ணீர் வசதி உள்ள நிலம் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்க வேண்டும். ஒருவேளை மழைநீர் நம்பி விவசாயம் செய்யும் நிலமாக இருந்தால் அது 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்க வேண்டும். 2 வகை நிலங்களும் சேர்ந்து மொத்தம் 10 ஏக்கருக்கு மேல் இருக்கக்கூடாது. ஆண்டுக்கு 3600 யூனிட்களுக்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பிக்க செல்லும் போது பின்வரும் ஆவணங்களை கையில் வைத்திருப்பது அவசியம். ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மின்சார கட்டண ரசீது, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், சுய செல்ஃப் டிக்ளரேஷன் படிவம். புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் கவனத்திற்கு. 2026 மக்களுடன் முதல்வர் அல்லது நிவாரண முகாம்கள் போன்ற சிறப்பு முகாம்கள் மூலமாகவே புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்படுகின்றன. முகாமிற்கு சென்றதும் உங்கள் பயோமெட்ரிக் பதிவு செய்யப்படும். பின்னர் உங்கள் தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றப்படும். உங்கள் பகுதிக்கு உட்பட்ட ரேஷன் கடை அல்லது இ-சேவை மையங்களில் இதற்கான அறிவிப்பு வரும்போது அங்கே கொடுத்துள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது புதிய பயனாளிகள் நேரடியாக தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வசதி இல்லை. அரசு அதிகாரிகள் மட்டுமே அதிகாரப்பூர்வ தளம் kmut.tnega.org வழியாக படிவங்களை பதிவேற்றுவார்கள். நீங்களாகவே தனிப்பட்ட முறையில் கடையிலோ அல்லது வீட்டிலோ ஆன்லைனில் புதிய விண்ணப்பத்தை புதுப்பிக்க முடியாது. அரசு அதிகாரிகள் மட்டுமே அதை செய்ய முடியும். நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் அதன் நிலையை இப்படி சரிபார்க்கலாம். kmut.tn.gov.in அல்லது தமிழ்நாடு இ-டிஸ்ட்ரிக்ட் இணையதளத்திற்கு செல்லவும். பப்ளிக் லாகின் என்பதை தேர்ந்தெடுத்து உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிடவும். உங்கள் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபியை உள்ளிட்டு உள்நுழையவும். அங்கே உள்ள விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பதை காணலாம். உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் கவலைப்பட வேண்டாம். நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து உங்களுக்கு SMS வரும். காரணம் தவறானது என நீங்கள் கருதினால் 30 நாட்களுக்குள் உங்கள் அருகில் உள்ள இ-சேவை மையம் வழியாக வருவாய் கோட்டாட்சியரிடம் RDO மேல்முறையீடு செய்யலாம். கூடுதல் சந்தேகங்களுக்கு 04425619208 என்ற ஹெல்ப்லைன் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இதை பத்தி ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.